தம்பி விஜய் கூடவாது சேர்ந்துருக்கலாங்கிறாங்க, சேர்ந்துருக்கலாம். அதை முடிவெடுத்திருக்க வேண்டியது என் தம்பி தான். ஏன்னா நான் தான் அவருக்கு முன்னவன். உங்களுக்கு நான் வந்து ரொம்ப பின்னாடி தான் அவர் வர்றார் அரசியல். அப்படிங்கும்போது நான் ஒரு கோட்பாட்டை வச்சு ஒரு கொள்கையை வச்சு இப்போ 2 பேருமே திரையிலிருந்து வந்தோங்கிறீங்க. நான் சிறையிலிருந்து 1.5 ஆண்டு சிறையிலிருந்து வந்தேன். சிறையில் இருந்ததுலாம் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதியா? அப்போ சிறைக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே சிஎம் ஆகிறதுக்கு தகுதி இருக்கும் போல இருக்குது. ஆனால் ஒன்று கொள்கைன்ற என்ன கொள்கை? உன் கொள்கை எதிரி யாரு? டிஎம்கே காரனுக்கு தானே. இன்னைக்கு டிஎம்கே கட்சியில் உள்ளவன் நீ பிள்ளை பெற்றதுக்கு முறமாம சீர் செய்ய வரான் அவன் வீட்டுக்கு. அப்போ எங்கடா போச்சு உன் கொள்கை? அதுக்கு முன்னே எந்தெந்த கட்சிக்காரனை ஏசனையோ உன் கொள்கை எதிரின்னு சொன்னியோ அன்னைக்கு அவன் மேடையில் போய் உட்காந்து அவனை பெருமையாக பேசுகிற. எங்கடா போச்சு உன் கொள்கை? ஆக மொத்தத்தில் உன் கொள்கை என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா பணம் சம்பாதிக்கிறது. சரியா? மக்கள்கிட்ட திருநதி வாங்கி அதில் பிச்சை எடுத்து சம்பாதிக்கணும். 2வது, இவ்வளோ நாள் நீ டிஎம்கே கட்சியை எதிர்த்துக்கிட்டு இருந்த. சும்மா அவனுங்களை எதுக்குற மாதிரி. ஏன்னா நீங்களாம் ஒரு நாடகம், நீங்களாம் மக்கள் முன் நடிச்சுக்கிறது, எங்களுக்கு எதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. எதுக்கு? சும்மா அவனுங்களை நாங்கள் ஏன்னா வேறு யாரும் நீ உள்ளே வந்துடக்கூடாதுல்ல, புதுசாக யாரும் உள்ளே வந்துடக்கூடாது சொல்லிட்டு நீங்களே திட்டுற மாதிரி ஏசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நீ பொட்டியை வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டு இன்னைக்கு உண்மையாக அந்த டிஎம்கே காரங்களை எதுக்கிறதுக்கு தளபதி விஜய் நான் உள்ளே வந்து உண்மையாக அவனுங்களை எது ஜெயிச்சதுக்கப்புறம் நீ டிஎம் கிட்ட இருந்து வாங்கின பெட்டிக்கு விசுவாசத்துக்கு இன்னைக்கு தளபதி விஜயனாவை எதுக்குற. இதெல்லாம் ஒரு கொள்கையாடா நான் கேட்குறேன். தமிழ் மக்களை என்ன நீ முட்டாள்னு நினச்சிக்கிட்டியா? நீ சொல்லிட்டு இருப்பா எல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. எல்லாம் கண்டுபிடிச்சாச்சரா. இப்போ இடைத்தேர்தல் வருது தானே, இதில் 1% ஓட்டு கூட உனக்கு வராது. பார்க்குறியா?